வனாந்திர யாத்திரையில் தோல்விக்கு பின் தேவனிடம் திரும்புவது. தோல்வி வந்தது, ஜெபம் இருந்தும் தோல்வி, விசுவாசம் இருந்தும் வீழ்ச்சி. அந்த இடத்தில் பலர் தேவனை விட்டு விலகுகிறார்கள். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, அதே இடத்தில்தான் தேவன் காத்திருக்கிறார். நகரத்தில் தோல்வி வந்தபோது யோசுவா முகங்குப்புற விழுந்தார். வெற்றியை குறை சொல்லவில்லை, ஜனங்களையும் குறை சொல்லவில்லை. அவர் நாடினது எல்லாமே தேவனை மட்டும்தான். இதுதான் திரும்புதல், இதுதான் திருப்புதல். ஓடிப்போவது அல்ல, மறைத்து வைப்பதும் அல்ல, தேவனிடம் விழுவது. தேவன் யோசுவாவிடம் சொன்னார், எழுந்திரு, உள்ளே சரியில்லாதது அதிகமாக இருக்கிறது, சரி செய்ய வேண்டும். அதாவது தேவன் தோல்வியை விலக்கினார் யோசுவாவிடம். தண்டிப்பதற்காக அல்ல, மக்களை திருத்துவதற்காக. சகோதரர்களே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வரும். அவை முடிவு அல்ல. தோல்விக்கு பின் தேவனிடம் திரும்புகிறவன் தோல்வியால் உடைக்கப்பட மாட்டான். அவர் மூலம் அவன் மாற்றப்படுவான். யோசுவா செய்தது என்ன? மறைந்ததை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டார். மீண்டும் யுத்தத்திற்கு போனார். அடுத்த யுத்தம் வெற்றியாய் முடிந்தது. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் யுத்தத்திற்கு சென்றதால் வெற்றியை ருசி பார்க்க முடிந்தது. இன்றும் தேவன் அழைக்கிறார், தோல்விக்கு பின் ஓடாதே, உடைந்தாலும் நில் அதே இடத்தில், தேவனிடம் திரும்பு என்று சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகளில் நமக்கு பதில் இல்லாமல் காத்திருந்து தோல்வியை நாம் நாடி இருக்கலாம். அன்பர்களே, தோல்விக்கு பயந்து ஓடாதே. எத்தனை பாடுகள் வந்தாலும் நில், தேவனிடம் திரும்பு. வெற்றி தேவனிடம் இருக்கிறது அல்லவா? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.